வணக்கம். இந்த மணிரத்னமும் ஷங்கர் போன்ற இயக்குநர்கள் திரைப்படத்துறையிலேருந்து முற்றுவதுமாக விலகி போயிடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுடைய சமீப படங்கள் பார்த்திங்கன்னா ஷங்கரோட இந்தியன் 2ஆக இருக்கட்டும், இல்லை மணிரத்னத்தினுடைய தக் லைஃபாக இருக்கட்டும், இது எல்லாமே இவங்க படம் எடுக்கிற மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை இவங்க கதை சொல்கிற பாணியாக இருக்கட்டும், எல்லாமே தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க அந்த பழைய 25 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இப்போ ஆடியன்ஸ் சுத்தமாக மாறி போயிட்டாங்க. அவங்களுடைய தரம், டேஸ்ட்டு, அவங்க கன்சியூம் பண்ணுற மெத்தட் எல்லாமே மாறி போகிற சூழ்நிலையில் அவங்களுடைய தேவைக்கேற்ப வெற்றிமாறன், பா. ரஞ்சித், மாரி செல்வராஜ், லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரியான இயக்குநர்கள், இளம் இயக்குநர்கள் நல்லா படம் பண்ணுறாங்க. ஒன்று அந்த ஸ்டைலுக்கு மாறணும், இல்லாட்டி இவங்க ட்ரெண்டு என்ன இருக்குது அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ப படம் எடுத்து ஆடியன்ஸை கவர் பண்ணணும். இது ரெண்டும் இல்லாமல் நான் இன்னும் பழைய மெத்தடில் தான் செய்வேன், பழைய மெத்தட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஆடியன்ஸ் உங்களை தூக்கி மிதிப்பாங்கங்கிறது தான் இந்தியன் 2க்கும் கேம் சேஞ்சருக்கும் இந்த இன்னொரு இப்போ உள்ள படம் தக் லைஃபுக்குமான ஒரு விடையாக பார்க்குறோம். அடுத்த அமர்வில் வேறு ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.